ஆமென். ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29வது அதிகாரம் 13, 14 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். இந்த மாதம் கர்த்தர் இந்த வார்த்தையை கிருபையாய் தந்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் உனக்கு காணப்படுவேன் என்று வார்த்தையை தந்திருக்கிறார் என்றால் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நாம் தேவனை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்களாய், முழு இருதயத்தோடும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். உங்க ஆசை என்ன? அதுதான் நம்ம இந்த மலையாள பாட்டு. ஆமென். என் ஆசை ஒன்னே நின் கூட பார்க்கணும். என் ஆசை ஒண்ணுதான், உங்க கூட இருக்கணும். என் வாழ்நாள் முழுவதும் நான் உங்களை பார்க்கணும். ஆமென். இந்த தேடல் ஒரு தேவ பிள்ளைக்குள்ளே காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்கிறார். அந்த உணர்வு இருக்கா? என்ன தேடணும், என்ன பார்க்கணும், என் கூட இருக்கணும், என் கூட பழகணும். இந்த தேடல் ஒரு தேவ பிள்ளைக்குள்ளே காணப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய மிகப்பெரிய விருப்பமாய் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை ஒருவன் கண்டடைகிறான் என்றால் அவன் எதை கண்டடைகிறான் தெரியுமா? ஜீவனை கண்டடைகிறான். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும். யார் உண்மையிலே கர்த்தரை தேடுறாங்களோ அவர்கள் இந்த பூமியிலே மரித்தாலும் அவர்கள் நித்தியத்திலே வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார்கள். ஹல்லேலூயா. உண்மையாய் கர்த்தரை தேடினவர்கள் பெயரெல்லாம் எபிரேயர் 11 எழுதப்பட்டிருக்கிறது. அதன் அர்த்தம் என்ன? அவங்க எல்லாம் எதுக்கு அங்க எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அவர்களுடைய ஓட்டம் பூமியிலே முடிந்தாலும் அவர்கள் ஓட்டம் நித்தியத்திலே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அது போலதான் தேவனை கண்டடைகிறவன் அவன் ஜீவனை கண்டடைகிறான். அவன் தான் கர்த்தரிடத்திலிருந்து எதை பெறுகிறான் தெரியுமா? தயவை பெறுகிறான். தயவை பெறுகிறான். உண்மையான தேடல் நமக்குள்ள இருக்குமானால் அந்த ஃபேவர் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும். மொத்த தயவையும் பாராட்டுவார். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2 கேள்விகள், அநேக கேள்விகளை கேட்டிருப்பார். 2 கேள்விகளை முன்வைத்ததை ஆமென் வேதத்தில் பார்க்க முடியும். ஒன்று, யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? அடுத்த வார்த்தை, யாரை தேடுகிறாய்? யாரை தேடுகிறாய்? இந்த கேள்வியோடு தான் இந்த செய்தியை நம்ம கேட்க போறோம். ஃபர்ஸ்ட் கேள்வியே, யாரை தேடுகிறோம்? யாரை தேடுகிறோம்? ஆபிரகாம் ஈசாக்கு பலி செலுத்த போகும்போது ஈசாக்கு யாரை தேடினான் தெரியுமா? அப்பா, நெருப்பு இருக்கு, விறகு இருக்கு, ஆட்டுக்குட்டி எங்கே? யாரை தேடுகிறோம்? ஆமா, யாரை பார்க்க வனாந்திரத்திற்கு போனீர்கள் என்று இயேசு கேட்டார். எதை பார்க்க போனீர்கள்? யாரை பார்க்க போனீர்கள்? யாரை தேடுகிறோம்? ஜனங்கள் எல்லாரும் இயேசுவினிடத்தில் வந்தபோது இயேசு சொன்னார், இவங்க ஏன் வந்திருக்கிறாங்க தெரியுமா? அப்பம் சாப்பிட்டதுனால. ஆமா, இந்த கால வேளையில எல்லாரும் தூரத்திலிருந்து வந்திருக்கிறோம், பக்கத்திலிருந்து வந்திருக்கிறோம், நல்ல அழகா கிளம்பி வந்திருக்கிறோம். ஆண்டவர் கேட்கிறார், வந்து யாரை தேடுகிறீர்கள்? யாரையும் தேடல, எனக்கு ஒரு சேர் கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கிற ஆண்டவர். ஆமென். யாரை தேடுகிறீர்கள்? இது ஆண்டவருடைய கேள்வி. யாரை தேடுகிறீர்கள்? உயிர்த்தெழுந்த இயேசு ஏன் மரியாள்கிட்ட மட்டும் இதை கேட்கிறார்?
மரியாள் மட்டும்தான் தேடுறான். அப்ப தேவன் இந்த கேள்வியை யார்கிட்ட தான் கேட்பார் தெரியுமா? தேடுகிறவர்கள் இடத்தில் கேட்கிறார். பேதுருட்ட போய் கேட்டாரா? பேதுருட்ட மீனை கேட்டார். ஏன்னா பேதுரு எதுக்கு தேட போறாரு? மீனை தேட போறார். அதனால பேதுருட்ட கேட்டார், பிள்ளைகளை புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டா? மரியாள்கிட்ட வந்து யாரை தேடுற? யாரை தேடுகிறீர்கள்? அடுத்த ஒரு கேள்வி பாருங்க. யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 37, 38 வசனங்களை பாருங்கள். அவன் அப்படி சொன்னதை 2 சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் 2 சீஷர்கள் இயேசுவுக்கு பின் சென்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு என்ன தேடுகிறீர்கள்? ஆமென். அதாவது இயேசுவினுடைய போக்கஸ் யார் மேல இருக்கு பாத்தீங்களா? அவரை ஃபாலோ பண்றவங்க மேல. ஆனா ஃபாலோ பண்றவங்கள்ட்ட இருந்து அவர் அடுத்து என்ன தெரியணும் தெரியுமா? நீ என்ன தேடுகிற? யாரை தேடுற? ஆண்டவர் உங்களை தேடுற. என்கிட்ட நீ என்ன தேடுற? இது ரொம்ப முக்கியம். 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவை தேடி வருகிறாள். எதுக்காக தெரியுமா? சுகத்துக்காக. அப்ப எவ்வளவு நெருங்கினாலும், நீங்க அந்த சாப்டர் படிச்சீங்கன்னா தெரியும், நெருங்கி அவரை தொட்டுட்டான். தொட்டதும் அவளுக்கு என்ன கிடைக்குது? சுகம் கிடைக்குது. சுகம் கிடைச்சதும் ஒவ்வொரு ஸ்டெப்பா பின்னாடி போறான். இயேசு நிற்கிறார். இயேசு நின்று திரும்பி பார்த்து, என்னை தொட்டது யார் அப்படி கேட்டதும் இவன் எங்க இருந்து வரா? கூட்டத்துக்குள்ள இருந்து வரா. அப்ப இயேசு கேட்கலன்னா அப்படியே போயிருப்பான். வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. நாங்கெல்லாம் அப்படிதான் பிரதர். நாங்க வர்றதும் தெரியாது, போறதும் தெரியாது. அது எப்படி? நாங்க வரதே கிடையாது. வந்ததும் தெரியாது, போனது. இயேசு நிற்கிறார். அப்போ அவளுக்கு என்ன தேவை? அப்படி அதான் என்ன தேடுகிறீர்கள்? இங்கே இந்த சீஷர்கள் கேட்கிறார்கள், ரபி நீர் எங்கே தங்க இருக்கிறீர்? அதான் உங்க கூட இருக்கணும். என்ன ஆசை ஒன்னே நின் கூட பார்க்கணும், என் ஜீவனாளெல்லாம் நின்னே காணேணும். என் இயேசுவே എൻ പ്രിയനേ നിന്മാർവിൽ ഞാൻ ചാരുന്നപ്പാ നിൻ കൈകൾ എന്നെ ഉണരുന്നല്ലോ ഒഴുകുന്നു നിൻ സ്നേഹമെന്നിൽ നീ മാത്രമേ എൻ്റെ ദൈവം என்னும் என்னும் என்று. யாரை தேடு? ஆண்டவர் உங்களை தான்ப்பா, வேற யார் ஆண்டவரை தேடுவோம்? என்ன தேடுகிறீர்கள்? நீர் எங்க இருக்கிறீர்? உம்மோடு கூட இருக்கணும், உங்க கூட இருக்கணும், உம்மோடு இருக்கணும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில். அதாவது சுகத்துக்காக வர்றவங்களுக்கு சுகத்தை கொடுத்து விடுவார். ஆமே, அற்புதத்துக்காக வர்றவங்களுக்கு அற்புதத்தை கொடுத்து விடுவார். ஆனா எங்க தங்கி இருக்கிறீர் கேட்கிறாங்க பாருங்க, அவங்கள கூட்டிட்டு போறார். அடுத்த வசனத்தை பாருங்கள், 39வது வசனம். அவர் வந்து பாருங்கள். அற்புதம், சுகம், மற்ற இம்மைக்குரிய காரியங்களை கேட்ட ஒருத்தருக்கு இப்படி சொல்ல மாட்டார், வந்து பாருங்கள் என்று. அவர் எப்படி சொல்லுவார் தெரியுமா? சமாதானத்தோட போ, சமாதானத்தோட போ. ஆனா இவங்கள்ட்ட சொல்றாரு, வந்து பாருங்க, வா. ஆமென். ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்றாரு போ, இன்னொரு கூட்டத்தை பார்த்து சொல்றாரு வா. நம்மளை பார்த்து என்ன சொல்லணும்? வந்து பாரா.
டோன் மாறிட்டினாலே முடிஞ்சு. ஆமே, நம்மை பார்த்து என்ன சொல்லணும்? நம்ம ஆண்டவரே, ஆண்டவரே நீ சமாதானத்தோடு போ, நீ சமாதானத்தோடு போ. உன் வேதனை நீங்க இது கேட்டா போதும்பா, இது கேட்டா போதும். ஆமே. ஆனா ஒரு சின்ன கூட்டத்தை பார்த்து அவர்கள் வந்து அவர் தங்கி இருக்கிற இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆமே. நம்முடைய ஆசையெல்லாம் என்ன? அப்போ எனக்கு சுகம், பலம் அதெல்லாம் தேவை. ஆனா அது மட்டும்தான் நான் இயேசுவிட்ட தேடுவேன்னா அது எனக்கு தந்துட்டு சொல்லுவார், கிளம்பு போ அப்படிம்பார். ஆண்டவரே நீங்க என்ன பார்த்து போன்னு சொல்லக்கூடாதப்பா, வா. யோவான் ஒரு சத்தம் கேட்கிறான். என்ன சத்தம் தெரியுமா? இங்கே ஏறி வா. என்ன சத்தம்! பரலோகம் திறக்கப்படுகிறது. வெளிப்படுத்தல் 4:1 பரலோகம் திறக்கப்படுகிறது. ஆமென். இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது இங்கே ஏறி வா. இந்த பூமியிலே உபத்திரவ காலம் துவங்குவதற்கு முன்னே சபை கேட்க வேண்டிய சத்தம் இது. ஆமென். இதன் பிறகுதான் உபத்திரவ காலத்தை குறித்து கர்த்தர் அங்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடியும். எக்காலங்கள் ஊதப்படுகிறது, கலசங்கள் ஊற்றப்படுகிறது, தேசத்திலே மகா கொடிய காரியம். ஆனால் இவைகள் எல்லாம் சம்பவிப்பதற்கு முன்னதே திருஷ்டாந்தமாய் கர்த்தர் யோவானுக்கு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? பரலோகம் திறக்கப்படும், சபை எடுத்துக்கொள்ளப்படும். இந்த சத்தத்தை எல்லாரும் கேட்க மாட்டாங்க. எல்லாரும் கேட்கிற சத்தம் என்ன சத்தம் தெரியுமா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்கிற சத்தம் எல்லாருக்கும் தொனிக்கப்படுகிற சத்தம். ஆனால் இங்கே ஏறி வா என்கிற சத்தம் சபைக்கு மட்டும். ஏன் யோவான் காதுல இது கேக்குதுன்னா, யோவான் தான் அந்த சத்தத்தை பார்க்க விரும்புகிறவன். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அப்பொழுது என்னுடைய பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே அடுத்த வசனத்தை வாசிங்க. அவருடைய சிரசும் மயிரும் சத்தத்தை 10 கடைசி சத்தத்தை கேட்டேன். 12 சத்தத்தை பார்க்க திரும்பின. இதுதான் தேடல். ஆமா, எனக்கு கேட்டா போதும் இல்ல, என்னோட பேசுகிறவரை நான் பார்க்கணும். அவன் பார்க்க திரும்புகிறான், சத்தத்தை பார்க்க திரும்புகிறான். சத்தம் எங்கிருந்து வருகிறது என்றல்ல, சத்தத்தை பார்க்கணும். சத்தம்னா வார்த்தைய, எனக்கு இந்த வேர்டை பார்க்கணும். வார்த்தை யாரு? அவனே சொல்லுகிறான், ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களால் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளால் தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தை. அந்த வார்த்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவனுக்கு அந்த சத்தம் கேட்டதும் தெரிஞ்சிட்டு அப்பதான் அவன் உடனே பார்க்க திரும்புகிறான். இந்த தேடலை உடையவனுக்கு ஒரு நாளில் சத்தம் கேட்கும். அவனுடைய ஓட்டம் முடிகிற டைம் அல்லது கர்த்தருடைய வருகை டைம். என்ன சத்தம் தெரியுமா? இங்கே ஏறி வா. ஓ ஜீசஸ், இந்த சத்தம் மட்டும் நான் கேட்கலடா ஆண்டவரே. அதுக்கு முன்னாடி கேட்ட அத்தனை சத்தத்தினால எனக்கு இன்னும் எதை கேட்க விரும்புறோம்? நீ சமாதானத்தோடு போ அப்படின்னு கேட்க விரும்புறோமா? வா அப்படின்னு கேட்க விரும்புறோமா? உள்ளே அழைத்து செல்லும்
பிரசனத்தால் நிரப்பிடும். கைகளை உயர்த்தி உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே என்னை அழைத்து செல்லோ. உந்தன் மகா ஆமென் என்னை இழுத்து செல்லோ. உம் பரிசுத்த ஓ என்னை கழுவிடோ. உம் பரிசுத்த என்னை தூய்மையாக்குங்க ராஜா. விரும்புறவங்க கைகளை உயர்த்தி உள்ளே உள்ளே அழைத்து விட்டுறாதீங்க. ஆமென் பிரசன்னத்தால். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். இங்கே ஏறி வா. என்ன தேடுகிறீர்கள்? ரவி நீர் எங்கே தங்க இருக்கிறீர்கள்? வா. ஆமென். சீஷர்கள் எதை குறித்து கலங்குகிறார்கள் என்றால், ஐயோ அவர் நம்மை விட்டு போக போறாரே. சீஷர்களுடைய ஆசை என்ன அப்படின்னா, இயேசுவோடு இருக்கணும். இதான் அவருடைய தேடல், இதான் அவங்க ஆசை. அவரோடு இருக்கணும்னு அவங்க ஆசையை பார்த்து இயேசு சொன்ன, நீ கவலைப்படாத, நான் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது. நான் போய் உனக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி திருப்பி வந்து கூட்டிட்டு போவேன். அதுக்கப்புறம் நம்ம ஜாலியா இருக்கலாம். ஆமே, நீ கலங்க, கொஞ்ச நாள் தான், கொஞ்ச நாள். உங்கள் துக்கம், அவங்க துக்கம் என்ன தெரியுமா? அவர் இல்லைங்கிறது தான் துக்கம். நம்ம அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு எல்லாத்துக்கும், அதுக்கு தப்பு கிடையாது, ரேமா தானே. சீஷர்களுடைய துக்கம் என்ன நினைக்கிறீங்க? இயேசு கூட இல்லை, நான் போறேன்னு சொன்னார் பாருங்க, இதுதான் அவங்க துக்கம், இதுதான் அவர்களுக்கு துக்கம். அவங்கள வழிக்கு பணம் இல்லாம ரெண்டு பேரும் அனுப்பி விட்டாரு. துக்கப்பட்டாங்களா அவங்க? அவங்களுக்கு அதெல்லாம் கவலை கிடையாது. அவங்க துக்கப்பட்டது எதுல தெரியுமா? அவர் போறேன்னு சொன்னதுதான். ஆமென். அவர் போறேன்னு சொல், நான் போகிறேன், இன்னும் கொஞ்ச காலம் உங்க கூட இருப்பேன், நான் போறேன், எல்லாம் வேலை வருகிறது. அவங்களுக்கு அப்படி நெஞ்செல்லாம் வலிக்குது. அப்ப அவங்களுடைய துக்கம் என்ன தெரியுமா? அவர் கூட இருக்கணும். ஆண்டவர் சொல்ற, நான் மறுபடியும் உங்களை காண்பேன். அப்பொழுது உங்க சந்தோஷம் இருக்கு தெரியுமா, அதை ஒருத்தருக்கும் பறிக்க முடியாது. ஒரு தேவ பிள்ளைக்குள்ளே அது அந்த நிலையான சந்தோஷம், நித்திய சந்தோஷம் என்ன தெரியுமா? இயேசுவோடு இருப்பது. இயேசுவோடு இந்த தேடல் வேணும். நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே. உயிரின் ஊற்றே நீர்தானே. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஜெபிக்க சொல்லி கொடுக்கும் போது 3 நிலையை சொல்லுகிறார். ஒன்று, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டு அடைவீர்கள். தேடுறவர்கள் தான் அடைவார்கள். தேடணும். தேடுகிறவர்களின் அடையாளங்கள் ஒரு சில காரியத்தை ஆமென் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஒன்று, உண்மையாய் கர்த்தரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்களின் அடையாளங்கள் என்ன தெரியுமா? ஒன்று, அவரை கண்டடையும் வரை தேடுவார்கள். கண்டடையும் வரை தேடுவார்கள். உண்மையான தேடுறவங்க அப்படிதான் தேடுவாங்க. சிலர் தேடுவாங்க பாருங்க, ஏய் கிச்சன்ல இருந்து அதை எடுத்துட்டு வான்னு சும்மா அனுப்பிவிட்டா இப்படி பார்த்துட்டான், அங்க இல்ல இல்ல, சிரிக்கிறீங்கல்ல, இல்ல. அப்புறமா இவங்க போய் எடுத்துட்டு வருவாங்க, இது எங்க இருந்து? உன் கண்ணு முன்னாடி தான் இருந்து. கண்டடையும் வரை தேடுவார்கள்.
ஒரு 10 வெள்ளிக்காசு உடைய ஒரு ஸ்திரீ, இயேசு ஒரு ஊமையை சொல்வார், அதுல ஒரு வெள்ளிக்காசு என்ன ஆயிட்டான், தொலைந்து போனது. அந்த அம்மா என்ன பண்றாங்க தெரியுமா, விளக்க கொளுத்தி எப்படி தேடிடுறாங்க தெரியுமா, ஃபர்ஸ்ட் விளக்க கொளுத்தி பார்த்திருப்பாங்க, தெரியல, ஐயோ காணாம போச்சேன்னு விடல. அடுத்து என்ன பண்ணலாம், வீட்டை பெருக்கிறாங்க. எல்லாத்தையும் சிலதை முழுசா தேடுறது அப்படிதான். சில பொருளை தேடுறதுக்கு மொத்த பொருளை எடுத்து போடுவாங்க, பார்த்திருக்கீங்களா? சில பொருளை எடுக்கிறதுக்கு மொத்த பொருளை எடுத்து போட்டு கிடைச்சிட்டுன்னதுக்கு அப்புறம் வீட்டார் பார்ப்பாங்க, இனி இதெல்லாம் யாரு தூக்கி வைப்பாங்க. அந்த டைம்ல இதெல்லாம் தூக்கி வைக்கணுமேங்கிறது மைண்ட்ல இருக்காது, அந்த பொருள் கிடைக்கணும். அதனால இழுத்து போடுறதெல்லாம் மைண்ட்ல தோணவே தோணும், அதெல்லாம் ரெண்டாவது. இந்த அம்மா 10ல ஒரு வெள்ளிக்காசு, அதாவது யூத முறைமையின்படி நியமிக்கப்பட்டவளுக்கு மணவாளன் என்ன கொடுத்துட்டு போவார் தெரியுமா, 10 வெள்ளிக்காசு கொடுத்துட்டு போவார். அவ என்ன பண்ணணும், உத்தரவாதத்தோடு அதை காத்துக்கணும். என்னைக்கு மணவாளன் வாராரோ, அவன் நம்ம எல்லாம் கார்டு அடிச்சுட்டு லேட்டா வருவோம். அங்க அப்படி கிடையாது. அங்க எப்போ வருவார்னு தெரியாது. அதனால மணவாட்டி எப்பவுமே ரெடியா இருக்கணும். அதனால யூத அந்த கலாச்சாரத்தை வைத்துதான் இயேசுவின் வருகை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. மணவாளன் எப்போ வருவார்னு தெரியாது, ஆயத்தமா இருக்கணும். இந்த அம்மா இப்படி ஒரு நாள் இருந்து அந்த பணப்பை எடுத்து எண்ணி பார்த்திருப்பாங்க, 10ல 1 காணோம். ஐயோ, ஒண்ணுதான் இல்ல, அந்த 10 எண்ணி கொடுக்கணும். அந்த எல்லாருக்கும் முன்னாக மணவாளன் கையில இந்த அம்மா அந்த 10 வெள்ளிக்காசை 1 2 3 4 5 6 7 8 9 10 எண்ணி கொடுக்கணும். அப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் அவருடைய கைப்பிடிப்பாரு. வெள்ளிக்காசு இல்ல, அதுவும் மணவாளன் கொடுத்த வெள்ளிக்காசு எப்படி இருக்கும். அந்த பையன் 4-5 தடவை தட்டி எடுத்து பார்த்துருப்பாங்க, இல்ல. பக்கத்துல பார்த்துருப்பாங்க, இல்ல. நினைச்சிட்டாங்க இதை கண்டுபிடிக்காம வேற வேலையே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு விளக்க கொளுத்துறாங்க. இவன் வீட்டை பெருக்கிறாங்க, என்ன கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கும் வரைக்கும் தேடணும். அந்த பிரசனத்தை அனுபவிக்கிறது வரைக்கும் தேடணும். மோசே இருக்கிற இடத்தை மேகம் சூழ வரைக்கும் அவர் வெயிட் பண்ணுவார், கண்டுபிடிக்கிறது வரைக்கும். ஆமென், ஹல்லேலூயா. யோசேப்பை தகப்பன் அனுப்புகிறார், சீகேமுக்கு போ. அங்க யாரு ஆடு மேய்ச்சிட்டு இருப்பாங்க, சகோதரர்கள் ஆடு மேய்த்து கொண்டிருப்பார்கள். நீ போய் அவர்களுக்கு இந்த ஆகாரத்தெல்லாம் கொடுத்து விசாரிச்சுட்டு வா, நான் அனுப்புறார். யோசேப் அங்க போகிறதுக்குள்ள சகோதரர்கள் அங்கிருந்து எங்க போயிட்டாங்க, தோத்தானுக்கு போயிட்டாங்க. ஆமென். யோசேப்பை யாக்கோபு எங்க தான் அனுப்புவாரு, சீகேமுக்கு அனுப்புவார். அப்ப சீகேம்ல போய் யோசேப்பு பார்த்தா அங்க ஆளு இல்லைன்னதும் யோசேப்புக்கு திரும்பி வந்தா யாக்கோபு திட்டுவாரா, திட்ட மாட்டார். ஆனா யோசேப்புடைய ஹார்ட் தான் இது, அவன் பார்க்காம திரும்ப கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டான். வேதம் சொல்லுகிறது, அவன் வழி தப்பி திரிகிறதை கண்டு. ஆதியாகமம் 37:15 ஒரு மனிதன் அவன் வெளியிலே வழி தப்பி திரிகிறதை கண்டு அங்கு இங்கும் பார்த்துட்டே இருக்கிறான். அப்பா சொன்ன இடத்துல பார்த்தேன், ஆளு இல்ல, திரும்பி வந்துட்டேன். ஆமென். அந்த இடத்துல பார்த்தேன், ஆள் இல்ல, திரும்பி வந்துட்டேன். சிலர்லாம் பிக்கப் பண்ண போவாங்க, பார்த்துருக்கீங்களா? சொன்ன இடத்துல கரெக்ட் அங்கதான் பார்ப்பாங்க, அந்த சர்க்கிளுக்குள்ள அங்க நிக்கணும் அப்படின்னா தூக்கிட்டு வருவாங்க. கொஞ்சம் மாறி நின்னா கூட முழு இருதயத்தோடு தேடுகிறவனுக்கு பார்க்காம திரும்ப முடியாது, பார்க்காம திரும்ப முடியாது. சவுல் கழுதையை தேடி வரான், சவுலோடு கூட ஒரு ஊழியக்காரனும் வருகிறான். சவுல் சொல்றாரு, நம்ம திரும்பி போயிடலாம். ஆனா கூட வந்தவனுக்கு போக மனசு இல்ல. இங்க ஒரு ஞான திருஷ்டிக்காரர் இருக்கிறார், பார்த்து கேட்கலாமே. அந்த முழு இருதயத்தோடு தேடுகிறவனுக்கு அதை பார்க்கலன்னா அவனுக்கு ஏதோ மாதிரி இருக்கும். ஆண்டவர் சத்தத்தை கேட்கணும்னு உட்கார்ந்து இருந்து அவர் சத்தத்தை கேட்கலன்னா அவனுக்கு வேற ஒண்ணுமே ஓடாது. இந்த தேடல் வேணும்.
சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீர் தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது நான் பார்ப்பேன், உண்மையா தேடுறா, நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன், நான் அவர்களுக்கு உண்டு பண்ண வேண்டியவைகளை உண்டு பண்ணுவேன். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்கிறார். இந்த தேடல் இருக்கணும். எருசலேம் தேவாலயத்துக்கு இயேசு கிறிஸ்து 12வது வயதில் இருக்கும்போது யோசேப்பு மரியாளும் அவரை அழைத்து கொண்டு போகிறார்கள். பண்டிகை முடிந்து திரும்பி வரும்போது அவர்கள் நினைத்தார்கள் கூட்டத்தில் இருப்பார் என்று. ஆனா வந்து பார்த்தாதான் இயேசு இல்ல. வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? லூக்கா 2வது அதிகாரம் 45வது வசனத்திலே அவரை காணாததினாலே அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பி போனார். வந்து தேடல, சொல்லுங்க, தேடிக்கொண்டே. அப்ப வீட்டுல இருந்து கிளம்பும் போதே சர்ச்சுக்கு போறோம்னாலே, ஆண்டவரே ஆண்டவரே இன்னைக்கு உங்களை நான் பார்க்கணும், உங்களை நான் கேட்கணும், உங்களை நான் அனுபவிக்கணும், நீங்க என்ன தொடரத நான் உணரணும், நீங்க என் பக்கத்துல நிக்கிறத நான் ஃபீல் பண்ணணும், என்னுடைய மனக்கண்களை கத்த திறந்து காட்டணும். கத்தர் இன்னைக்கு என்னோடுதான். தேடிக்கொண்டே தேடிக்கொண்டே 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் இருக்கிறதை கண்டார்கள். அப்ப அந்த யோசேப்பு மரியாளும் இயேசு கிட்ட என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடே உன்னை தேடினோமே. ஆமே, அப்படி கவலையோடு தேடணும். ஐயோ எங்க எங்க ஆண்டவர் சமூகத்துல சர்ச்சுக்கு வரும்போது மட்டும் இல்லைங்க, ஜெபிக்க உட்காரும் போது, ஆண்டவரே இன்னைக்கு பேசாம போயிடாதீங்க, ஆண்டவரே ஆண்டவரே இன்னைக்கு நான் சொல்றத நீங்க கேட்கணும்ப்பா. அதாவது நம்முடைய ஜெபம் கேட்கப்பட்டுச்சுன்னா உடனே தெரியும். ஜெபத்துக்கு பதில் வருதோ இல்லையோ அது ரெண்டாவது. என் ஜெபம் கரெக்டா அவர் காதுல விழுந்துட்டுன்னா எனக்குள்ள நல்ல ஒரு சமாதானம் இருக்கும். ஆமே, அதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட். நீங்க ஒரு பிரச்சனத்தை தேடணும். எப்படிங்க இருக்கும்? வீட்டுக்குள்ள ஆள் இருக்காரா இல்லையானே தெரியாது. வெளியே இருந்து நாளைக்கு எங்க வீட்டுல ஃபங்க்ஷன் வந்துருங்க, எப்படி இருக்கும் தெரியுமா? நம்ம உட்கார்ந்ததும் தொடங்குவோம்ல, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு என்று தார் எடுத்ததும். ஆண்டவர் எப்படி ஜெபிக்க சொல்லிக் கொடுத்தார்? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவது, அவருடைய பிரசன்னத்தை நாடு. அடுத்து சித்தத்துக்கு ஒண்ணு ஒப்பு கொடு. அதுக்கப்புறம் உனக்கு தேவை என்ன உண்டு அதெல்லாம் வை. ஃபர்ஸ்ட் அவரை பிரைஸ் பண்ண, அடுத்து அவருடைய பிரசன்னத்தை இறக்கு. ஹல்லேலூயா. அடுத்து சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஒவ்வொன்று ஆகாரத்திலிருந்து எல்லாத்தையுமே சித்தத்தை ஒப்பு கொடுத்துட்டு கேளு. ஆமே. அதனாலதான் எந்த ஆகாரம் கேட்க சொன்னார்? காடையா பாடையா? எங்களுக்கு வேண்டிய, உனக்கு வேண்டிய ஆகாரம் என்ன? நான் லிஸ்ட் இருக்கு, டிக் பண்ணி தாங்க. ஸ்டார்டர் என்ன வேணும் கேட்டார். இல்ல, அவருக்கு தெரியும். எங்களுக்கு வேண்டிய. நாம கேட்கறதெல்லாம் வேண்டாதது. ஹல்லேலூயா. சில ஹாஸ்பிட்டலும் ஹோட்டலும் பக்கத்துல இருக்கும். அதாவது இங்க சாப்பிட்டுட்டு அங்க போய் அட்மிட் ஆயிடணும். நம்ம கேட்கறது உண்மையிலே நமக்கு ஆண்டவர் எந்த ஒரு ஃபுட் விஷயத்துல கூட எப்படி அழகா பிரேயர் பண்ண வைக்கிறார் பார்த்தீங்களா? எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை. அதுக்கு முன்னாடி நிறைய இருக்கு. அப்படியே துதியை உயர்த்தி பிரசனத்தை இறக்கி சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து தேடுகிறவன் கண்டடைவான். அப்பா நான் உட்காந்துட்டேன்ப்பா, எனக்கு பிரேயர் ரூம்லாம் கிடையாதுப்பா, ஒரு ஓரத்துல உட்கார்ந்து இருந்து நான் ஜெபம் பண்றேன்ப்பா, வாங்கப்பா நான் வருவார். ஹல்லேலூயா. கண்டடையும் வரை. சில ஸ்திரீகள் உயிர்த்தெழுதலின் நாள் அதிகாலை வேளையிலே கல்லறைக்கு போகிறார்கள். அந்த கூட்டத்தில் மகதலேனா மரியாளும் உண்டு, இயேசுவின் தாயாகிய மரியாளும் உண்டு, சில ஸ்திரீகளும் உண்டு, கிளியோப்பாவின் மனைவியும் உண்டு. இப்படி சில ஸ்திரீகள் புறப்பட்டு போகிறார்கள்.
போகும்போதே இந்த கல்லை யார் நமக்காக புரட்டி போடுவான் அப்படி சொல்லிட்டே பேசிட்டு போறாங்க. அந்த கல்லு புரட்டப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு தூதன் இருந்து சொல்லுகிறான், அவர் எங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுகிறான். இந்த செய்தியை என்ன பண்றாங்க அப்படின்னா ஓடி போய் சீஷர்கள்ட்ட சொல்றாங்க. சீஷர்களில் யோவானும் பேதுரும் பார்த்துட்டு இல்லைன்னு தெரிஞ்சதும் திரும்பி போயிட்டாங்க. ஆனா மகதலேனா மரியாள் மட்டும் நின்று அழுதுட்டே இருக்கிறான். ஏன்னா அவ எதுக்கு வந்திருக்கிறா தெரியுமா? பார்க்கிறதுக்கு வந்திருக்கிறான். அதனால அவள் பார்க்காம போறேனே, நான் அதிகாலையில எழும்பி ஆயத்தமானதெல்லாம் அவரை பார்க்கணும்னு தானே, அவருக்கு செய்ய வேண்டியதை செய்யணும் தானே. அவரை சுற்றி வைத்திருந்த துணி மட்டும்தானே இருக்கு, அவரை வைத்திருந்த கல்லறை மட்டும்தானே இருக்கு. ஆமே. இன்னைக்கு அநேகர் இப்ப யுத்தம் நடக்கு பார்க்க போக முடியாது. அநேகர் இயேசு வைத்த கல்லறையை பார்க்க போறாங்க, இயேசுவை பார்க்க வரல. டிசம்பர் ஆனா கருங்கல் பக்கத்துல கியூல நின்னு பார்க்கறாங்க. நின்னீங்களோ? தப்பு கிடையாது, பாருங்க. ஆனா அழகா செஞ்சு வச்சிருக்கிறாங்க, பார்க்கறாங்க, போட்டோ எடுக்கிறாங்க. இதே போல கியூல நின்னு ஜீசஸை பார்க்கிறதுக்கு கியூவே இல்லையே. 12 பேர்ல மார்பில் சாய்ந்திருக்க எத்தனை பேர் சண்டை போட்டாங்க? பந்தியில முந்த சண்டை போட்டாங்க. யார் பெரியவன்ங்கிறதுல சண்டை போட்டாங்க. கிங்டம் வரும்போது ரைட்ல லெப்ட்ல சண்டை போட்டாங்க. ஆனா மார்பில் சாய்ந்திருக்க ஒருவனும் சண்டை போடலையே. ஆமென். தேவனை தேடுகிற இவ நின்று அழுறா பாருங்க. அவள் நின்று அழுது கொண்டிருந்தாள். யோவான் 20:11 சொல்லப்பட்டிருக்கிறது, மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அவள் அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, அப்ப எப்படி அழுதுருப்பா? பார்த்து பார்த்து அழுதா. அழுதுட்டு பாப்பா ஒருவேளை வந்துட்டார்னா. இதான் தேடல், இதான் தேடல். ஆமே. நம்ம பார்ப்போம். இல்ல, இன்னைக்கு லீடிங் இல்ல. இன்னைக்கு ஜெபிக்கிறதுக்கு லீடிங் இல்ல. ஆண்டவர் வருகையில சொல்லுவார், எனக்கு உன்னை கூட்டிட்டு போறதுக்கு லீடிங்கே இல்லை. ஆமே. அவ நின்று அழுவா. பாப்பா இப்ப பார்க்கும்போது அங்க 2 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. 12வது வசனத்தை பாருங்கள். இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை. இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இதுவரை எங்க பார்த்துட்டு இருக்கிறா? கல்லறைக்குள்ள அழுவா, பாப்பா அழுவா, குனிஞ்சு. ஏன் இப்ப திடீர்னு திரும்புறா? ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. இதான் நின்று அப்படி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. அந்த அட்மாஸ்பியரே சேஞ்ச் ஆகுது. ஜீசஸ் வரும்போது உங்களால உணர முடியும், உங்களால ஃபீல் பண்ண முடியும். நீங்க எந்த சிச்சுவேஷன்ல எஸ் இப்ப நான் தனியா இல்ல, யாரோ. அதான் இயேசுவை பத்தி யோவான் ஸ்நானன் பேசிட்டே இருக்கிறான் பாருங்க. பேசிட்டே இருந்தவன் சொல்றான், நீங்கள் அறியாது இருக்கிற ஒருவர் அங்க இருக்கிறார், அவர் வருவார், எனக்கு முன்னிருந்தவர் பின். அப்படி இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஜீசஸ் அந்த கூட்டத்துல சைலண்டா அப்படியே நிக்கிறாரு. அப்படியே அவன் அதை ஃபீல் பண்றான். ஏன்னா யோவானுடைய தேடலே வார்த்தை தான். வார்த்தையை தேடுகிறவனுக்கு மட்டும்தான் அதை ஃபீல் பண்ண முடியும். இதுவரை குனிஞ்சு குனிஞ்சு கல்லறைக்குள்ள பார்த்துட்டு இருந்தவா 2 தூதர்களை பார்க்கிறா. தூதர்கள் எங்கதான் நிக்கிறாங்க? இப்ப நம்ம தூதர்களை பார்த்துட்டோம் வைங்களேன், எப்படி இருக்கும்? சிலருக்கு தூதர் கூட வேண்டாம், தூதர் போட்டு போன சிறகே போதும்.
அதை வச்சே காலத்தை ஓட்டிடுவாங்க. இவளுக்கு தூதரை பார்த்த ஒரு எக்ஸ்பிரஷனை காட்டுறமா, நீ மனசாட்சியே இல்லையா? ஒரு பிரைஸ் லாட் கூட சொல்லல. தூதர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, கால் மாட்டுல தலை மாட்டுல. பேதுரு யோவான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டு போறாங்க. தூதர்கள் இருந்தாங்களா? இல்ல. இவ அழுகைய பார்த்து 2 தூதர்கள் ஆண்டவர் விடுறாரு. நிக்கல அழுக, எனக்கு அவர் தான் வேணும். ஏன்னா இயேசு உயிர் தெழுந்து யாரதான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும் தெரியுமா? பிதாவை பார்க்கணும். பிதாவை பார்த்துட்டு திருப்பி வரணும். அதனால இயேசு என்ன பண்றாருன்னா 2 தூதர்களை விட்டு சொல்லுமா, அவன் அழுகைய சால்வ் பண்ணுங்க. எங்க சால்வ் பண்றதுக்கு? அந்த அம்மா சிலர் ஆள ஆரம்பிச்சுட்டாங்கன்னா தூதனே இறங்கினாலும். ஆமென். தூதர்கள் கொஞ்சம் பார்த்துருப்பாங்க. ஒருவேளை நம்ம தான் எடுத்துட்டு போனோம்னு நினைச்சு இந்த அம்மா கல்லை மூடி நமக்கு இந்த கல்லறையில கதைய அவங்க ஜோமன் ஆரம்பிச்சிருவாங்க. ஏசப்பா வந்துருங்க, நம்ம கதை. ஆமென். என் ஆண்டவரை காணல, எனக்கு தெரியல. அவரை வைத்த இடம் எனக்கு தெரியல. ஆனா எனக்கு பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சது இங்கதான் நான் வந்தேன். இல்ல, என் கூட இருந்தவங்க எல்லாம் போட்டோம். இவளும் போயிட்டு திருப்பி வரா. ஏன்னா பேதுருட்டெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரா. நான் அழுதுட்டே இருக்கிறான். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்ரீயே ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? இன்னும் அவளுக்கு புரியல இது ஜீசஸ். ஆனா அவளால ஃபீல் பண்ண முடியுது. உடனே சொல்றா, ஐயா, நீர் அவரை எடுத்து கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன். அப்போ இவ்வளவு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இயேசு இன்னும் உயிரோடு எழும்பல்ல. ஆமென். உயிரோடு எழும்பாத இயேசுவை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா? முடியாது. அப்போ இவளை பொறுத்த வரைக்கும் இப்போ இயேசுவால இவளுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. இயேசுவால அவளுக்கு ஒண்ணுமே செய்ய முடியலைன்னாலும் இயேசு வேணும்னு சொல்லி அழுறா. பார்த்தீங்களா? இதுதான் உண்மையான தேடல். எனக்கு இயேசு ஒண்ணுமே செய்யலைனாலும் எனக்கு இயேசு வேணும்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஒருத்தங்க இருக்கிறாங்க பாருங்க, இதுதான் உண்மையான தேடல். 5 அப்பத்தை 5000க்கு அதிகமா கொடுத்துட்டு அடுத்த மீட்டிங்ல கொடுக்கல, எல்லாரும் போயிட்டாங்க. ஒரு மீட்டிங்ல சாப்பாடு போட்டாரு, அடுத்த மீட்டிங்ல சாப்பாடு போடல. சாப்பாடு போட்ட அன்னைக்கு உபதேசம் லகுவாய் தெரிந்தது, சாப்பாடு போடாத அன்னைக்கு உபதேசம் கடினமாய் தெரிஞ்சது. ஏன்னா அன்னைக்கு அது மட்டும்தான் உண்டு. ஆமென். மற்ற நாளாவது ஆண்டவர் அது இதையும் ஃபர்ஸ்ட் வந்து நல்ல சுகமளிக்கும் கூட்டம். அவர் மனதுருகி எல்லாருக்கும் சுகத்தை கொடுத்து அவங்கள உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்தார். அடுத்த நாள் வந்து சரியான நானே என்னில் நிலைத்திருங்கள், நீ நிலைத்திருக்கணும், அப்படி இப்படின்னு பேசுறாரு பாருங்க. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுங்க, அவனுக்கு தான் ஜீவன், நானே ஜீவ அப்பம். பார்த்துட்டே இருக்கிறாங்க, வேற அப்பம் இல்லையோ? இது கிடையாது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பான்னு சொல்லி எழுப்பி போயிட்டாங்க. எல்லாரும் போயிட்டாங்க. சீஷர்கள் வந்து மெதுவா நிக்கிறாங்க. ஆண்டவரே, பழைய போல பிரசங்கம் இல்லைன்னு நினைக்கிறேன், கூட்டம் குறையுது, மக்கள் போறாங்க. இயேசு அவங்கள பார்த்து, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீங்களா? யார்கிட்ட போவோம் ஆண்டவரே? அப்போ அற்புதம் நடக்கும் போது அவ்வளோ பேர் வராங்க. இயேசு அடிபட்ட போது ஒருத்தருமே இல்லை. இயேசு அடக்கம் பண்ணப்பட்ட போது யாருமே இல்லை. அப்படியும் ஒருவள் அழுது கொண்டிருக்கிறார். சீஷர்கள் அழுது கொண்டிருந்தார்கள் இல்லை, அவங்க பயந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் மகதலேனா மரியாள் அவரை மிஸ் பண்றேன்னு சொல்லி அழுதுட்டு இருந்தா பாருங்க. அவளுக்கு கர்த்தர் தம்மை காண்பித்தார். அவரை கண்டடையும் வரை. அது மாத்திரமல்ல, முழு இருதயத்தோடு அவரை தேடுகிறவர்களுடைய அடுத்த அடையாளம் என்ன தெரியுமா? பின்வாங்க மனம் இராது. பின்வாங்க மனம் இராது.
இதேதான், இதற்கு கூடவே நான் சேர்த்து சொல்ல விரும்புகிறேன். உன்னத பாட்டின் புஸ்தகம் 3வது அதிகாரத்திலும் 5வது அதிகாரத்திலும் இந்த சம்பவங்களை பார்க்க முடியும். 3வது அதிகாரத்தின் 1வது வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. அடுத்த வார்த்தையை பாருங்கள், நான் எழுந்து. அவ்வளவுதான், தேடி பார்த்தேன். அதாவது சில பிரேயர் நம்ம அப்படி படுக்கையில் இருக்கும் போதே பிரேயர் பண்ணும் போதே நமக்கு ஃபீல் ஆகும், ஆண்டவர் கேட்டுட்டு இருக்கிறாரு. அவன் சில நேரத்தில் படுக்கையிலேருந்து என்ன புரண்ட ஜோம் பண்ணாலும் கேட்காது. உடனே சரி இன்னைக்கு ஓடலை, அவன் எழும்புறான். அப்படிலாம் தூங்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா, ஜீசஸ். இந்த தேடலுக்குள்ளே வருகிறவர்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். பின்வாங்க மனமிராது. அவ எழும்புறா, எழும்பி நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் திரிந்து என் ஆத்துமநேசரை தேடுவே, தேடியும் நான் அவரை காணவில்லை. என் வாழ்க்கையில மறக்க முடியாத பல சம்பவங்கள் உண்டு. அதுல ஒரு சம்பவம் தான். ஒரு நாள் நைட்டு ஆரம்ப ஊழியத்துக்கு அந்த ஆரம்ப சில வருஷத்துல ஒரு சண்டே நைட்டு நினைக்கிறேன். நைட்டு பயங்கர டயர்டு, சரியான டயர்டு. அப்படியே கண்ணிலெல்லாம் அப்படி தூக்கம் அப்படி நிற்கிது. போய் படுத்துட்டேன். படுத்தா தூங்க விட மாட்டார். எனக்கு தெரியுது கண்ணில் எழும்பி இருந்தால் தூக்கம் வரும், படுத்தா தூக்கம் வராது. கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணி இன்னாண்டு வரை இது எனக்கு அவன் புரியவே இல்லை. சரி நம்ம ஜெபம் பண்ணுவோம் சொல்லிட்டு அப்படியே ப்ரே பண்ணிட்டு நைட்டு 1 மணி இருக்கும். வீட்டை விட்டு அப்படியே வெளியெல்லாம் அப்போ இந்த சைடுலாம் கிடையாது, பழைய சர்ச் சைடில் நின்று அப்படியே வானத்தை பார்க்கும்போது அப்படியே நட்சத்திரங்களாக இருக்கு. அப்படியே ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். இந்த நட்சத்திரம், நான் அப்படி சொல்கிறேன், இந்த நட்சத்திரம் எவ்வளோ அழகாக இருக்கு. ஆண்டவர் சொன்னார், இந்த நட்சத்திரத்தை நான் வானத்தில் வச்சிருக்கிறேன், உன்னை என் கையில் வச்சிருக்கிறேன் அப்படின்னா. ஹல்லேலூயா. அப்படியே நைட்டு பாட வைக்கிறார். எல்லா நட்சத்திரங்கள் பெயர் அறிந்தவரே, என் முகத்தை உம் கையில் மறைந்தவரே, என்னை மறவாமல் நினைப்பவரே, நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றேன், நல்லவரே உம்மை குறைவில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் என்னை தாழ்த்தி உயர்த்திடுவேன், என் வாழ்வின் நீரே. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியே ஆண்டவரை பிரைஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே தேவ பிரசன்னம், அவ்வளவுதான். கண்ணில இருந்து கண்ணீர். அப்படியே போய் படுத்தேன். சூப்பர் தூக்கம். ஹல்லேலூயா. பல நேரத்தில் இப்படிப்பட்ட அனுபவங்களை மிஸ் பண்ணும் போதுதான் ரொம்ப வலியா இருக்கும், ரொம்ப வலியா இருக்கும். ஆமென். இது தேவன் ரொம்ப நம்ம கிட்ட வேற எதுவுமே எதிர்பார்க்கலங்க, எதுவுமே எதிர்பார்க்கல. நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? ஏதோ கொஞ்சம் காணிக்கை பெட்டியில போட்டுட்டு போனா முடிஞ்சு இல்ல. தேவன் எதிர்பார்க்கிறதே நம்மளங்க. ஹல்லேலூயா. எப்படிங்க இருக்கும்? பெற்றோரை முதியோர் இல்லத்துல விட்டுட்டு மாசம் மாசம் அவங்களுக்கு கொடுக்கறத மட்டும் கொடுத்துட்டு இருந்த அந்த பெற்றோருக்கு திருப்தியா இருக்கும் நினைக்கிறீங்க? நிறைய பேர் அப்படித்தானே, அப்படிதானே நியாயப்பிரமாணத்தையே மாத்தினாங்க. என்ன குர்பானா? எப்படின்னா சர்ச்சில் ரூபா கட்டினா போதும், பெற்றோருக்கு செய்ய வேண்டியதை செய்யலைன்னா அப்படின்னு ஒரு சட்டத்தை மோசே மூலம் அப்படியெல்லாம் சொல்லல. நியாய சாஸ்திரிகள் வேத பாரகள்லாம் அப்படி சட்டத்தை அவங்களுக்கு ஏத்தது போல. ஆமென். அதாவது என்னன்னா, ஒரு 10,000 ரூபாய் பெற்றோருக்கு கொடுக்கணும்னா, உனக்கு கொடுக்க முடியலையா, ஒரு 1000 ரூபாய் நீ சர்ச்சில் கட்டிட்டேன்னா நீ அதுல இருந்து என்ன ஆயிடலாம்? எஸ்கேப் ஆயிடலாம். இதான் ஆண்டவர் பார்த்தார், நல்லா செய்றீங்க நீங்க. 1000 ரூபாய் நீ கொடுத்தேன்னா வேத பாரகர்கள் நியாய சாஸ்திரிகள் எல்லாம் பாதி பாதியா
பிரிச்சு ஆளுக்கு 500 முடிஞ்சு மீதி 9,000 ரூபாய் இவனுக்கு லாபம். எதுக்கு பெற்றோருக்கு 10,000 ரூபாய் கொடுக்கணும்? அதுக்கு சர்ச்சில் ஒரு 1000 ரூபாய் போட்டா பிரச்சனை முடிஞ்சல. ஆண்டவர் இதெல்லாம் தான் வந்து அடிச்சார். என்ன விளையாடிட்டா இருக்கிற, உன் இஷ்டத்துக்கு நீ பிரமாணத்தை வளைச்சிட்டு இருக்கிற. அதாவது நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த வசனம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம். இதை ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். இதுல ஒன்ன கூட்டவும் கூடாது, ஒன்ன குறைக்கவும் கூடாது. யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது, தூதனுக்கு கூட ரைட்ஸ் கிடையாது. அந்த காலத்துல அந்தந்த ஸ்தானத்தில் இருக்கிறவங்க தங்களுக்கு ஏற்றார் போல மாத்திக்கிட்டாங்க. ஆமே, கொஞ்சம் டிலே கம்மி பண்ணி தம்பி, பாடும்போது வச்சுட்டு அப்படியே உறங்கிடுவான். கர்த்தர் பெரியவர். ஆமே. ஆண்டவர் வந்து நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது என்ன? இந்த தேடல். ஆண்டவரே எனக்கு என்ன ஆண்டவரே, ஆண்டவரே கனெக்ட் ஆக முடியல. அப்படியே உட்கார்ந்திருந்து படுத்திருந்து உட்கார்ந்திருந்து எழுந்திருந்து நடந்து காணவில்லை. அடுத்து கேட்கிறா, காவலர்களை பார்த்து கேட்கிறாங்க, கண்டீர்களா? அவங்க நாங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவன் ஏலி விளக்கு அணைக்கிறதுக்கு முன்னாடி படுத்துங்கிற ஆளு. சாமுவேல் போய் என்ன கூப்பிட்டீரே, சும்மா போ. அவர் தான் கூப்பிட்டுருப்பாரு. என்ன கூப்பிட்டு பார்த்து டயர்டாகி இவன் ஒன்ன கூட வந்திருக்கிறாரு. நீ அமைதியா இருந்த, திருப்பி என்ன கூப்பிட கூடாது, அதனால சொல்லும். கைட் பண்ணி விடுறதுக்கு சூப்பர். சொல்ற பாருங்க, அவரை நான் என் தாயின் வீட்டிலும் அவரை கொஞ்ச தூரம் கடந்தவுடன், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், அவ உண்மையா தேடுறவங்கள ரொம்ப தேட விட மாட்டார். கொஞ்ச தூரம். அதனாலதான் நீங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடுகையில் கண்டடைவீர்கள். என்னை நீ தேடும் போதே நான் உனக்கு தென்படுவேன். இவ அழுது முடிக்கும் போதல்ல, இவள் அழுது கொண்டிருக்கும் போதே இயேசு பக்கத்தில் நிற்கிறான். இந்த தேடல் என்பது அப்படிதான், முழு இருதயத்தோடும். அவளால அவ சொல்றா, அவரை கண்டேன், அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் என்னை கொண்டு வந்து விடு மட்டும் விடாமல் பற்றி. இனி நீங்க தான் என்ன தூங்க வைக்கணும். ஆமென். சிலர் பார்க்கறாங்க. அதனாலதான் ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது என்ன ஆண்டவர் எப்படி தூங்க வைப்பாரு தெரியும்? உங்களுக்கு தெரியாது, நீங்க தான் சத்தம் போட்டு எழுப்பி விட்டுட்டு இருக்கீங்க. ஆமென். விடாமல் எனக்கு என்னை நீங்க கூட்டுருவாங்க, நீங்க கொண்டு வாங்க. நானா போனேன்ப்பா, எனக்கு திருப்தி இல்லை. நீங்க, அதாவது அவ எந்த இடத்துக்கு போனாலோ அதே இடத்துக்கு அவரை கூட்டிட்டு போக வைக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எங்க அண்ணனை பத்தி எங்க அம்மா சொல்லுவாங்க. எங்க அண்ணன் சின்ன வயசுல இருக்கும்போது அப்படி கூட்டிட்டு போறாங்க. எங்க அண்ணன் அடம் பிடிக்கிறாங்களாம், தூக்கியே ஆகணும்னு சொல்லிட்டு. கொஞ்ச தூரம் அழுது போனதுக்கு அப்புறம் சரின்னு சொல்லிட்டு எங்க அம்மா தூக்குறாங்க. எங்க அண்ணன் ஒத்துக்கவே இல்லையா. எந்த இடத்துல இருந்து அழுதானோ திருப்பி அங்க கூட்டிட்டு போய் அங்கிருந்து தூக்க வச்சு, ஏன்னா அங்கிருந்து அழ வச்சிங்க, அங்கிருந்து தூக்க வச்சுட்டு திருப்பி கூட்டிட்டு வந்தாங்க. இந்த பிடிவாதம் இருக்குல்ல, இதை ஆண்டவர் ரொம்ப ரசிக்கிறார். சில நேரத்தில் ஆண்டவர் கொஞ்சம் மறைந்து விளையாடுவார், முடிஞ்சா கண்டுபிடி. ஆமா. ஆனா நம்ம ஆதாம போல நம்ம மறைஞ்சிருக்கிறோம். ஆதாமே நீ எங்க இருக்கிற? ஆமென். ஆண்டவரே நாங்க தான் தேடணுமா, நீங்க தேட மாட்டீங்களா? ஆதாமே நீ எங்க இருக்கிற? இப்படி தேடக்கூடாது. 5வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, அன்று காரையெல்லாம் முடிச்சுட்டு போய் படுத்துட்டாங்க. படுத்தத நேசர் வந்து கதவை தட்டுறார். இவா இப்பதான் நான் படுத்தேன் அப்படி கொஞ்சம் யோசிக்கிறதுக்குள்ள நேசர் மறைஞ்சிட்டார். இப்ப எழும்புறா. அவ என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது என்று 4வது 5 நாளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, நேசருக்காக கதவை
நான் கதவை திறக்க நான் எழுந்தேன். 6வது வசனம், என் நேசருக்கு கதவை திறந்தேன், அவர் அங்கே இல்லை. ஏமாற்றம். இவ வாழ்க்கையில இப்ப என்ன இருக்கு? எல்லாரும் சொல்லுங்க, ஏமாற்றம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, அவர் சொன்ன வார்த்தையால என் ஆத்துமா சோர்ந்து போயிட்டு. அடுத்து இவ வாழ்க்கையில என்ன இருக்கு? சோர்வு. சொல்லுங்க, என்னெல்லாம் இருக்கு? ஏமாற்றம், அடுத்து சோர்வு, அடுத்து அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை, பதில் இல்லாத நிலை. ஆனாலும் விடல. இதுதான் முழு இதயத்தோடு தேடுறவங்க. ஏமாற்றம் வரும். சில காரியம் நினைச்சது போல நடக்காது. நம்பிக்கையோடு கதவை திறந்து இருப்பாருன்னு பார்த்தா இல்ல. நம்பிக்கையோடு 2 நாள் ஜெபத்தை முடிச்சிட்டு நடக்கும்னு பார்த்தா இல்ல. ஏமாற்றம். ஏமாற்றம் வந்து திருப்பி கதவை பூட்டிட்டு படுத்தேன் இல்ல. அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். சோர்வு. சோர்வு வந்தது, சூரிய செடிக்கு கீழே போய் உட்காரல. திருப்பி அடுத்த ஸ்டெப் கூப்பிடுறான், பதில் இல்ல, ஆன்சர் இல்ல, ஜெபத்துக்கு பதில் இல்ல. ஜெபத்துக்கு பதில் இல்லாததும் ஜெபத்தை அந்த தேடல விடல. அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறா பாருங்க. நகரத்தில் திரிகிற 7வது வசனம், நகரத்தில் திரிகிற காவலாளர் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். காயம், வேதனை, தேடல விடல. அடுத்து பாருங்க, அலங்கத்தின் காவற்காரர் என் மேல் இருந்த என் போர்வையை எடுத்துக் கொண்டார்கள். நஷ்டம். ஆமா, இந்த 5ல 1 வந்தாலே ஆண்டவரை விட்டு போற கூட்டம் தானங்க ஜாஸ்தி. ஏமாற்றம். வாழ்க்கையில ஏமாற்றம். இப்படி ஒரு இடி விழுந்துச்சு என் லைஃப்ல. ஏமாற்றம். ஆனாலும் தேடல விடல. சோர்வு, தேடல விடல. பதில் இல்ல. அன்னைக்கெல்லாம் நினைச்சாலே வருவார். இன்னைக்கு கூப்பிட்டும் பதில் இல்லை. தேடல விடல. காயம். எத்தனை பேர் காயப்படுத்தினாங்க. நகரத்தில் திரிகிற காவலாளர் என்னை கண்டு என்னை அடித்து. காயம். தேடல விடல. என் மேல் இருந்த வஸ்திரத்தை எடுத்தார்கள். நஷ்டம். இப்படி இருந்தும் அடுத்த வசனத்தை பாருங்க. 8வது வசனத்தை வாசியுங்கள். எருசலேமின் குமாரத்திகளே, என் நேசரை கண்டீர்களானால் நான் நேசத்தால் என் வஸ்திரம் பறிக்கப்பட்டதால் சோகமா இருக்கிறேன் என்று சொல்லுங்கள் என்று அல்ல, நேசத்தால் சோகமா இருக்கிறேன் என்று அவருக்கு சொல்லுங்கள். ஓ ஜீசஸ், ஹalleluya. நீ நேசரை கண்டேனா? நான் எதுல சோகமா இருக்கிறேன்? என்னை விட்டு இதை எடுத்துட்டு போயிட்டாங்க, என்னை இப்படி காயப்படுத்திட்டாங்க, என்னை இப்படி வேதனைப்படுத்திட்டாங்க. நம்முடைய சோகம் எல்லாம் இதுதானே. முழு இருதயத்தோடு தேடுகிறவருடைய சோகம் என்ன தெரியுமா? நேசத்தால். நேசத்தாலே சோகமானேனே, உம் பாசத்தால் பீடிக்கப்பட்டேனே, உம் நாமத்திற்குள் சுகம் கண்டேனே, உம்மாலே. ஆமென், ஹalleluya. இவ்வளவு வேதனையிலும் தேடல விடல. இந்த தேடல் மற்ற எருசலேம் குமாரத்திகளுக்குள்ளே நேசரை குறித்த வாஞ்சைய தூண்ட வச்சிட்டு, இதுவரை இவள்கிட்ட கேட்காதவங்க எல்லாம் இப்ப இவ்வளவு பார்த்து கேட்கிறாங்க. 9வது வசனத்துல, ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, மற்ற நேசரை பார்க்கலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர். நீ இப்படி எங்களை ஆணையிட. யார் சொல்றாங்க? எருசலேம் குமாரத்திகள். எருசலேம் குமாரத்திகள் சுலேமியாளை பார்த்து என்ன சொல்றாங்க? ஸ்திரீகளுக்குள். என்ன அர்த்தம்? நேசர் பார்வையில் அழகாய் தெரிகிறவர்கள் தான் மற்றவர்களுக்கு முன்பாக ஆமென் மேன்மையா எண்ணப்படுவார்கள். நேசர் சொல்றார், என் பிரியமே நீ பூரண, அவர் பூரண ரூபவதின்னு சொன்னாதான் மக்கள் ரூபவதினே சொல்ல. அதாவது உண்மையான தேடல் நம்மை அழகாக்கும். மோசையின் முகம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? பிரகாசமா இருந்துச்சு. உண்மையான தேடல் ஒரு தேவ பிள்ளைய அழகாக்கும். நாங்க அதுக்கு பேக்ல நிறைய ஐட்டம் வச்சிருக்கிறோம்.
அது நேசரை இன்னும் மறைத்திருக்க வைக்கும். ஏன்னா அவர் பார்த்து பயந்துருவார். உண்மையான எருசலேம் குமாரத்திகள் கேட்கிறாங்க, ஸ்திரீகளுக்குள் ரூபவதி. அவளே சொல்ற, நான் எப்படிதான் இருக்கிறேன், கருப்பா இருக்கிறேன். ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே. நம்ம லைஃப் இன்னொருத்தங்க பார்த்து இப்ப அவங்க கேட்கிறாங்க, மற்ற நேசரை பார்க்கல உன் நேசர் எதுல விசேஷித்தவர்? நீ இப்படி எங்களை ஆணையிட, மற்ற நேசரை பார்க்கலும் உன் நேசர் எதனால் விசேஷித்த? இவ்வளோ நஷ்டப்பட்டு காயப்பட்டு ஏமாற்றப்பட்டு அப்படி நிக்கிறான், ஆனாலும் தேடல விடல. ஹல்லேலூயா. இவ உறுதியா இருந்ததும் இப்ப நேசர் அடிக்கிறார் பாருங்க. அடுத்து 6வது அதிகாரம் அதுல 5வது வசனத்தை பாருங்கள். உன் கண்களை என்னை விட்டு திருப்பு, அவைகள் என்னை வென்றது. ஜீசஸ். இவ யாரை ஜெயிக்கிறா தெரியுமா? பாதாளத்தை ஜெயித்தவர, மரணத்தை ஜெயித்தவர, சத்துருவை ஜெயித்தவர, உலகத்தை ஜெயித்தவர. ஒரு நல்ல கைகளை சட்டி ஏமாற்றம் வந்தும் தேடல விடல, சோர்வு வந்தும் தேடல விடல, பதில் இல்லாத போதும் தேடல விடல, காயம் பட்டும் தேடல விடல. அவள் சொல்ற, கண்ணை விட்டு திருப்பு, அது என்னை ஜெயிச்சிட்டு. தேடுகிறவன் கர்த்தரை ஜெயிப்பான். இந்த வேர்டு சொல்றதுக்கு பயமா இருக்கு, ஆனா ஆவியானவர் சொல்ல வைக்கிறார். ஆண்டவர் அதுதான் விரும்புறார், அதுதான் விரும்புறார். யாக்கோபு ஜெயிக்க வச்சார்ல. யாக்கோபு யாபோக்காட்டின் கரையில என்ன சொன்னார்? நீ தேவனையோடும் மனுஷனோடும் போராடி நீ ஜெயிச்சுட்ட யாக்கோபு. ஆமா, எனக்கு ஆரம்பத்தில் இது புரியவே இல்லை. அதுக்கப்புறம் என் மூத்த பொண்ணு ஜாஃபியா கூட யாருக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி பாப்புமான்னு விளையாடும் போது நான் இதுவரை அவள்கிட்ட ஜெயிச்சதே கிடையாது. அவனை ஜிம்முக்கா போயிட்டு வாரா இல்ல, எனக்கு அவளை ஜெயிக்க வைக்கிறதெல்லாம் இப்படி பண்ணும்போதுதான் ஆண்டவர் இப்ப தெரியுதா யாக்கோபு எப்படி ஜெயிச்சான்னு? எஸ், உங்களாலதான் ஜெயிச்சான். ஹல்லேலூயா, ஆமென். அவர் நல்ல தகப்பனுங்க, அவர் நல்ல தகப்பன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சொல்லணுங்க, உன் கண்களை என்னை விட்டு திருப்பு, அவைகள் என்னை வென்றது. 8:5 வாசியுங்கள். தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்திரத்திலிருந்து வருகிற இவள் யார்? அவ ஜெயிச்சுட்டான். ஜெயிச்சவா இப்போ அப்படியே மேக சாய்ந்துட்டு. ஆமென். இந்த தேடல் அப்படி ஒரு ஜீவ மார்க்கத்தை நமக்கு சிலுவையில் உண்டு பண்ணி இருக்கிறார். எனக்கு நீங்க தான் வேணும், இயேசு வேணும் என் ஜீவிதத்தில், இயேசு வேணும் ஓரோ தினமும், இயேசு வேணும் என் அந்தியம் வரை, பிரியனே வேணும். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் எனக்கு நீங்க தேவைப்பா. கைகளை உயர்த்தி உயிரின் ஊற்றேன்னு சொல்லுங்க. உயிரின் ஊற்றே நீர்தானே, உண்மையின் வழியே நீர்தானே. I need you, Jesus. உறவின் பிறப்பே, உறவின் பிறப்பே, ஆமென். என் உள்ளத்தின் மகிழ்வே, ஆமென்.
ஆமென். உண்மையாய் தேடுகிறவர்கள். ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன், நேரம் அதிகம் போனதுனால. இந்த எலியா கூட எலிசா இருப்பார் பாருங்க. எலியா என்ன சொன்னாலும் செய்வார், ஒரு காரியத்தை தவிர. இந்த காரியத்தை எலியா என்ன சொன்னாலும் செய்ய மாட்டார், மீதி எல்லாவற்றையும் எலிசா செய்வார். தண்ணி ஊத்துவார், எல்லாத்தையும் விட்டுட்டு வருவார். எதை மட்டும் செய்யல தெரியுமா? நீ இங்கே இரு, நான் போயிட்டு வரேன்னு போனார் பாருங்க, விட்டவே இல்லை. எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிற செய்தி எலிசாவுக்கும் தெரியும். எலிசாவுக்கு மட்டுமல்ல, பெத்தேல், எரிகோ, யோர்தானில் இருக்கிற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எல்லாருக்குமே தெரியும். ஆனா எல்லாரையும் எலியா, நீங்க அங்க இருங்க, நீங்க இங்க இருங்க, நீங்க இங்க இருங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. எலிசா மட்டும் அதை கேட்கல. இதான் நேச பிடிவாதம். வேற என்ன சொல்லுங்க, நான் செய்யறேன். உங்களை விட்டுட்டு நீங்க என்ன விட்டுட்டு போறதா வேண்டாம். நீ இரு. என்ன ஆண்டவர் வந்து பெத்தேல் மட்டும் போக சொல்றார், நானும் வரேன். அங்க வந்து நீங்க இரு, ஆண்டவர் என்ன எரிகோ போக சொல்றார், நானும் வரேன். அங்க தீர்க்கதரிசி புத்திரர்லாம் இருக்கிறாங்க, அவர் சொல்லிட்டார்ல, இருந்துருவோம். இந்த நேசம் இருக்குல்ல, இது வந்து எல்லா பிரமாணத்தையும் தாண்டினது. என்ன வேணாலும் செய்வார், இதை மட்டும் செய்ய மாட்டார். மோசே கிட்ட சொல்றார், உனக்கு காணான் கிடையாது. ஓகே ஆண்டவரே, ஓகேண்டார் மோசே. கேட்டு பார்த்தார், உனக்கு காணான்லாம் கிடையாது. ஓகே. இப்போ ஆண்டவர் சொல்ற, ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், மகிமையை பார்க்கணும். அப்படிலாம் பார்க்க முடியாது, பார்த்தே ஆகணும். காணான் கிடையாதுக்கு ஓகேண்டார். கர்த்தரை பார்க்க முடியாதுன்னா ஓகே சொல்லல, நிக்கிறாரு. வயசான கிழமை, எப்படியா? அதெல்லாம் தெரியாது. நான் எனக்கு பார்த்தாகணும், எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு பார்க்கணும். நீ பார்த்தா உயிரோடு இருக்க மாட்டேன், பரவாயில்ல, நான் பார்க்கணும். சரி மோசே வா, என்கிட்ட ஒரு இடம் இருக்கு, என் பின்னாடி தான் காட்டுவேன்ல, அது எங்கேயோ எனக்கு பார்க்கணும். பின்னாடி காட்டுவேன் தான் கூட்டிட்டு போய் காட்டிட்டார் மொத்தமா. ஆரோன்ட்ட சொல்ற, அவன் என் சாயலை காண்கிறான் அப்படி. காணான் இல்லைன்னதும் விட்டுட்டான், கர்த்தர் இல்லைன்னதும் விடல. இவங்களை தான் தேடுறாரு. எனக்கு நீங்க காணான் தருவேன்னு சொன்னீங்கல்ல ஆண்டவரே, தரலி ஆண்டவரே, தரல, இப்ப என்ன பரவாயில்ல ஆண்டவரே, நீங்க இருக்கிறீங்களா ஆண்டவரே. விட்டவே மாட்டாரு. நமக்கு காணான் இல்லைன்னதும் நம்மளே கர்த்தரை விட்டுட்டு போறோமே. நான் சொல்றது எழுத்தின்படியான காணான். க்ளோரி நிக்கிறான் பாருங்க. வேற என்ன சொல்லுங்க. எஸ் மோசே, நீ எல்லாம் என்ன பார்க்க முடியாது. மோசே ஃபர்ஸ்டே பிளான் பண்ணது. மோசே முதல்ல ஆண்டவர்கிட்ட வரும்போது அவன் எல்லாம் எடுத்து வாசிக்க நேரம் இல்லை. அதை ஒரு பாயிண்டா வச்சு 10 நிமிஷம் பேசணும்னு நினைச்சேன். டைம் ஆயிட்டு வரும்போது மோசேட்ட சொல்ல, கிட்ட வராது. நான் அப்பவே டிசைட் பண்ணிட்டேன், நான் என் கிட்ட வரக்கூடாது, உங்களை வச்சே வர வைக்கிறேன் ஆண்டவரே. அதே மோசே 24வது, நான் இப்ப சொல்றது 3வது அதிகாரம், 24வது அதிகாரத்துல கர்த்தர் சொல்றாரு, எல்லாரும் நில்லுங்க, மோசே மாத்திரம் என் கிட்ட வரலாம். 24:2 வர வச்சுட்டார்ல. இதுதான் பிடிவாதம். என்ன அவர் கிட்ட வரக்கூடாதுன்ட்டாரு. அவர் என்ன வர வைக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? அவனுடைய போக்கஸ் ஃபுல்லா அதுல தான் இருக்கு. 3வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றார், நீ நிக்கிற இடம் பரிசுத்த பூமி, நீ கிட்ட வராத அப்படி சொன்னது. மோசே தன் கைகளாலே தன் முகத்தை மூடிக்கொண்டான். தள்ளி நிக்கிறான், தன் கைகளால் தன் முகத்தை மூடிக்கொள்ளுகிறான். அப்ப அவன் முகத்தை மூடுறதுக்கு அவனுக்கு யாருடைய கை யூஸ் ஆச்சு? அவனுடைய கை. 33வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றார், என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, அங்கே வந்து நில்லு, கண்மலை வெடிப்பிலே வைத்து என் கரத்தின் நிழலினாலே நான் உன்னை மூடுவேன். நீ நெருங்க நெருங்க நெருங்க. உனக்கு உதவுவது உன் கை அல்ல, உனக்கு உதவுவது பரலோக கரம். நல்ல கைகளை சட்டி. தூரமா இருக்கிறவனுக்கும் பக்கத்தில் இருக்கிறவனுக்குள்ள வித்தியாசம்.
அந்த வசனத்தை வாசிங்க. 33 20 வாசிங்க. 22 என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை இந்த கன்மலையின் வெடிப்பில் வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். ஆமென். 3:6 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தன்முகத்தை மூடிக்கொண்டான். ஆமென். இங்க சொல்றார், பாரு, உன் கை இல்ல என் கை. க்ளோரி. ஆமென். ஹல்லேலூயா. இந்த பிடிவாதம் உள்ளவங்களுக்கு தான் கர்த்தருடைய கரம் உறுதியாக இருக்கும். ஆமை, இவங்களை கர்த்தர் விடவே மாட்டான், விட்டு கொடுக்கவே மாட்டான். ஐயோ, எனக்கு ரொம்ப நேரம் இந்த கோலை தூக்கிட்டு நிக்க முடியலையாப்பா, என் கையெல்லாம் வலிக்குது. ஆரோனும் ஊரும் எப்பவுமே நிக்க மாட்டாங்களே. மோசே, நீ அதெல்லாம் தாண்டி வந்துட்ட மோசே. இனி உனக்கு தேவை உன் கரம் அல்ல, இனி உனக்கு தேவை என் கரம், என் கரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேடணும். ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடி. ஹல்லேலூயா. இன்னும் உம்மை ஒரு 2 நிமிஷம் நேரம் போயிட்டு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணி ஆமென் முடிக்க விரும்புறேன். ஆண்டவரே, எனக்கு அதை தேடுகிற இருதயத்தை தாங்கப்பா. அப்படி கேட்கிறவங்க உங்க வலது கரத்தை உயர்த்து. ஆண்டவரே, ஒரு ஏமாற்றம் வரும்போது விட்டுறேன், சோறு வரும்போது விட்டுறேன், ஜெபத்துக்கு பதில் இல்லைன்னதும் விட்டுறேன், மனுஷங்களால காயம் ஏற்படும் போது விட்டுறேன், நஷ்டங்கள் வரும்போது விட்டு விடுகிறேன். அதையும் தாண்டி ஒரு சுலேமியாள் தன் கண்களால் உம்மை வென்றாள் என்றால், ஆண்டவரே, தேடுற காரியத்துல நான் பின் வாங்கிறவே கூடாதப்பா. தேடுற காரியத்துல நான் பின் வாங்கிறவே கூடாது. நான் விட்டுற கூடாதப்பா. என்ன காயம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் ஆமென், என்னை காண்கிறவர்கள் உம்முடைய நேசம், உம்மை குறித்த தேடல் அவர்களுக்கு உண்டாகத்தக்கதாய் ஆண்டவர் என் இருதயத்தை மாற்றுவீராக. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவே. இந்த காலை வேளையில ஆண்டவர் எனக்கென்று உதவ ஒரு கரம் இல்லையேன்னு யாராவது ஃபீல் பண்றீங்களா? கர்த்தர் சொல்ற, நீ என்கிட்ட வந்துட்டேன்னா உனக்கு என் கரம் இருக்கு, உனக்கு என் கரம் இருக்கு, உனக்கு என் கரம் இருக்கிறது உனக்கு. எப்போதும் ஆரோனும் ஊரும் பக்கத்துல நிக்க மாட்டாங்க மோசே, ஆனா நான் இருப்பேன் மோசே. நீ சீனாய் மலையில் ஏறும்போது, ஒரே பர்வதத்தில் ஏறும்போதானாலும் சரி, சீனாய் மலையில் ஏறும்போதானாலும் சரி, உன்னுடைய ஓட்ட முடிவு பிஸ்கா கொடுமுடியில் ஏறும்போதானாலும் சரி, உன்னுடைய ஆரம்பம் முதல் உன்னுடைய முடிவு வரை மோசே, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் மோசே, இருக்கிறவராகவே. ஆண்டவரே, விட்டுறக்கூடாது. அவன் ஒரே ஒரு ஜெபத்தை சொல்லுவோமா? ஏசப்பா, நான் உம்மை தேடுகிறவனா இருக்கணும், உம்மை தேட வைக்கிறவனா இருக்கக்கூடாதுப்பா. எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. நல்ல தகப்பனே, நன்றி. உம்முடைய திவ்ய பிரசன்னத்துக்காக நன்றி. எங்கள் மத்தியில கிருபையா எழுந்தருளி இருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதை தேடுகிற இருதயம், நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க, வாலிபர்கள் இருக்கிறாங்க, பெரியவங்க ஆண்டவர் முதிர் வயதுடையவங்க இருக்கிறாங்க. அந்த முழு இருதயத்தோடு தேட வைங்கப்பா. தேடுகிறவன் கண்டடைவான். என்னை எவன் கண்டடைகிறானோ அவன் ஜீவனை கண்டடைகிறான், அவன் தயவை பெறுகிறான். அப்படியே சபையை ஆசீர்வதியும், எல்லாரையும் ஆசீர்வதியும். தேவ சமாதான கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். மகிமை அனைத்தும் உமக்கு செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே.